ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா ட்ரெண்டிங் சிக்கன் சாண்ட்விச். பட் இது இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்கு. கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் சமைச்சு பார்க்கலாமா? ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஆட் பண்ணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி 3 முட்டை, ஒரு 15 பல் பூண்டு. நான் சின்ன பூண்டுன்றதுனால 15 பல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா, 100 கிராம் சிக்கன் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்த உடனே நம்ம இப்போ மைனஸ் செய்ய போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் வேக வச்ச சிக்கனை தவிர மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பிச்சு போட்ட சிக்கனில் ஆட் பண்ணி நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி, நான் என்னென்ன வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா வெங்காயம், முட்டைக்கோஸ், கேபேஜ், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட் பிரெட்டை சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து வீட் பிரெட்டை எடுத்து 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு திரும்ப டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சுவையான சாண்ட்விச் ரெடி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது அவுட் ஆஃப் ட்ரெண்டிங் இல்லை, ஆல்வேஸ் ட்ரெண்டிங் டிஷ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. இனிமேல் கடைக்கு போகிற அவசியமே இருக்காது. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுத்த ஃபீல் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயும் கொஞ்சம் சமைச்சு பார்க்கலாமா?